ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில சில விஷயம் ஜாதகத்தில உள்ளத நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஜாதகத்தில வந்து ஒரு நல்ல ஜாதகமா ஓரளவுக்கு இந்த சில விஷயம் மட்டும் இருந்தா போதும். அந்த ஜாதகம் வந்து பிளானட்ஸ் எல்லாம் மத்த பிளானட் மோசமா இருந்தா கூட, இந்த சில விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அது வந்து ஓரளவுக்கு அந்த ஜாதகர் வந்து அதெல்லாம் தாங்கி எவ்வளோ டிஃபிகல்ட்டீஸ் வந்தாலும் அது வந்து ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது என்னன்ட்டு நான் வந்து இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கறது வந்து மேஷ லக்னத்துக்கு பார்ப்போம். இதான் வந்து ஃபஸ்ட்டு மேஷ லக்னம். மேஷம் இதான். இது வந்து மேஷ லக்னம். இந்த லக்னத்துக்கு சில பிளானட் வந்து சில இடத்துல இருந்துச்சுன்னா, அது வந்து நீங்கள் ரொம்ப ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்கள் ஜாதகம்னு அர்த்தம். இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளானட் என்னென்னா மார்ஸ், அதாவது செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து லக்னத்திலே இருந்தாலோ, இங்கே செவ்வாய் இருந்தாலோ, இங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். ஒரு 85 to 90 மார்க் வாங்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இங்கே வந்து செவ்வாய் இருக்குது. இங்கே செவ்வாய் இருக்கிறது கூட பெரிய கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ரிஷபத்தில் செவ்வாய். இந்த வீடு வந்து ரிஷபம்னு சொல்லுவாங்க. இங்கே செவ்வாய் இருக்கிறது கூட அரௌண்ட் ஒரு 60 மார்க் கிட்ட வாங்கிடும். இது கூட ஒரு நல்ல அமைப்பு தான் சொல்லலாம். இது வந்து மிதுனம். இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாதுங்க. இங்கே வந்து செவ்வாய் வந்து இருக்கிறது வந்து வெரி பேட். இது வந்து நல்லதுக்கே இல்லை மோஸ்ட்லி. இங்கே வந்து மேஷ லக்னமாக இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி மிதுனத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து மிதுனம் வந்து புதனோட வீடு. மெர்க்குரியோட வீடு. புதனோட வீடு. இந்த வீட்டில் வந்து 2 பேரும் வந்து ஜென்ம பகைவருங்கிறதுனால இந்த மிதுன வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த செவ்வாய் வந்து கடகம். இந்த வீட்டில் இருக்கலாம். பட் ஆனால் இந்த வீட்டில் இருந்தால் ப்ராப்பரான சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணும். இது வந்து அவங்க ஃப்ரெண்டான சந்திரனோட வீடு தான். ஆனால் இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா சந்திரன் வந்து நல்ல இடமா இருக்கணும். இந்த வீட்டில் இருக்கிறதும் அற்புதமான அமைப்பு. இது சிம்மத்தில் இருக்கிறது கூட இது வந்து ரிஷபத்தை விட பெட்டர்னு சொல்லலாம். ஒரு 65 to 70 மார்க்ஸ் வாங்கிடும். இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது 70-75 கூட கொடுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு தான் இது. சிம்மத்தில் இருக்கிறதுமே மறுபடியும் கன்னியில் இருக்கக்கூடாது. துலாமில் இருக்கலாம். ஆனால் வந்து சில இதில் வந்து இது வந்து கல்யாண பிரச்சனை அந்த இதை கொடுக்கறதுனால இதுவுமே அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது இல்லைங்க. இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மேஷத்தில் இருக்கிறது சூப்பரு. ரிஷபத்தில் கூட இருக்கலாம். கடகத்தில் இருந்தால் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சிம்மத்தில் இருக்கலாம். விருச்சகத்தில் இருக்கிறது வந்து என்ன பிரச்சனைனா, இது அவங்களோட சொந்த வீடாக இருந்தாலுமே இது வந்து ஒரு 8th ஹவுஸாக போயிடும். இது மேஷ லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருக்கிறது வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன தான் இருந்தாலும் செவ்வாயோட ஓன் ஹவுஸாக இருந்தாலுமே 8th ஹவுஸ் இது வந்து நேச்சுரலாகவே 8th ஹவுஸில் வந்து இருக்கிறது வந்து 8th ஹவுஸுங்கிறது தான் அசிங்கம், அவமானம், கஷ்டத்தை குறிக்கிறதுனால 8வது ஹவுஸ் வந்து அந்தளவுக்கு ப்ரிஃபரபிளான ஹவுஸ் கிடையாது. இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது சூப்பரான ஒரு இதுங்க. மேஷத்துக்கு அடுத்து நான் இந்த வீட்டை தான் நான் ரொம்ப சொல்லுவேன் உண்மையிலே. ஏன்னா வந்து பாக்கியஸ்தானமாக வரும். கண்டிப்பாக ஒரு 80 மார்க் கிட்ட சொல்லலாம். மேஷத்துக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல அப்பா, நல்ல ஒரு லக்கு, ஒரு வெளிநாடு போகிற அமைப்பு, அந்த இது எல்லாமே இதில் வந்து சூப்பராக இருக்கும். இதுவுமே சூப்பராக இருக்கும். இது மகரத்தில் இருக்கலாம். இது தனுசில் இருக்கிறது சூப்பர் 80 மார்க்கு. இங்கே வந்து செவ்வாய் வந்து உச்சமாயிருவார். கிட்டத்தட்ட 100க்கு 100 வாங்குவார் இந்த இடத்திட்ட. ஆனால் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுல மைனஸ் என்னென்னா, ஏற்கனவே மேஷ லக்னம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மகரத்தில் வந்து ஃபுல் மார்க் வாங்கிற செவ்வாய் இருக்கிறதுனால குரு இதை அங்கேருந்து பார்க்கணும். அப்போ இருந்தால் இவங்க வந்து அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணிடுவாங்க அந்த ஒரு இதை. அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு நல்ல விஷயம். ரொம்ப கோவத்தை வந்து எந்த விஷயத்தில் காட்டணுமோ அந்த மாதிரி காமிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். மகரத்தில் செவ்வாய் அந்த மாதிரி ஓரளவு குரு, சுக்கிரன் அந்த மாதிரி அதை பார்த்துட்டாங்கன்னா. கும்பத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு பெருசாக குட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பேட்னு சொல்ல முடியாது. ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னாலுமே, ஆனால் கும்பம் வந்து பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. காலபுருஷத்துக்கு பாதகஸ்தானங்கிறதுனால கும்பத்தில் இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ் அந்த இது தான் வரும். ஒரு 55 to 60 கொடுக்கலாம் அந்த ரேஞ்சு. இங்கே மீனத்தில் இருக்கிறது வந்து மீனத்தில் இங்கே நட்பு ரேஞ்சில் இருந்தாலுமே தான் வீட்டுக்கு 12ல் மறைவார், விரயஸ்தானம். இப்போ ஓவராலாக அதனால் வந்து மீனத்தில் இருக்கிறது தான் அந்தளவுக்கு நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது.
ஓவராலாகவே செவ்வாய் இந்த இடத்துல எந்த மேஷம், ரிஷபம், ரிஷபத்துலேயோ, கடகத்தில் இருந்தால் சந்திரன் நல்லா இருக்கணும். இல்லைன்னா சிம்மத்துலேயோ, சிம்மம் இல்லைன்னா தனுசில், அப்படி இல்லைன்னா மகரம். இந்த இந்த 6 வீட்டில் வந்து செவ்வாய் இருந்து கூட ராகு கேது இல்லாமல் மேஷ லக்னமாக பிறக்கிறவங்க வந்து உண்மையிலேயே அவங்க வந்து வாழ்க்கையில் டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் அவங்க ரொம்ப கேப்பபிலிட்டியோடு இருப்பாங்க. செல்ஃப் கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். கான்ஃபிடென்ஸ் நல்லாயிருக்கும். இந்த இதுதான் மேஷ லக்னத்துக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே ஓரளவுக்கு நல்ல கேப்பபிளான பர்சனாக இருப்பீங்க.